அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிசி குரூப் 2 மற்றும் 2A ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் செப்டம்பர் மந்த் கடைசியில் கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ இந்த எக்ஸாம் கால் ஃபார் பண்ணப்போ நோட்டிஃபிகேஷனில் வந்து வேக்கன்சிஸ் வந்து ஒரு 645 வேக்கன்சிஸ் தான் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. சரிங்களா? ஸோ இப்போ ரீசெண்டாக ஒரு 3 days பிஃபோர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆடண்டம் விட்டாங்க. டிஎன்பிசி தரப்புலேருந்து ஒரு ஆடண்டம் விட்டாங்க. அந்த ஆடண்டமில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக அடிஷ்னலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 625 வேக்கன்சிஸ் வந்து அடிஷ்னலாக ஆட் பண்ணியிருக்கோம் அந்த ஆடண்டம்ல அப்படின்ற ஒரு நல்ல ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ எல்லாருமே வந்து எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வருமா வராதா அப்படின்ட்டு ஒரு ஆசிலேஷன்ல இருந்திருப்பீங்க. சரிங்களா? ஸோ அடிஷ்னலாக அப்படியே வந்து ஒரு டபுளாக வந்து வேக்கன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஒரு மெயின்ஸுக்கு எடுக்கிறப்பவும் ஒரு 1:10 ரேஷியோவில் தான் எடுப்பாங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அடிஷ்னல் வேக்கன்சிஸ் வந்ததுக்கப்புறம் டோட்டலாக 1270 வேக்கன்சிஸ் இருக்கு. ஸோ அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 1:10 ரேஷியோ படி பார்த்தீங்க அப்படின்னா 13,000க்கு மேற்பட்டவர்களை வந்து மெயின்ஸுக்கு வந்து கூப்பிட போகிறதா சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இது ஒரு உண்மையிலே ஒரு நல்ல ஒரு விஷயம். சரிங்களா? இப்போ வந்து ப்ரிலிமினரி எக்ஸாம் முடிச்சு நிறைய பேர் வந்து ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம், வேக்கன்சிஸ் கம்மியாக தானே இருக்குது, வருமா வராதா அப்படின்ட்டு ஒரு ஆசிலேஷன்லேயே இருந்திருப்பீங்க. சரிங்களா? ஸோ அப்படியே வேக்கன்சிஸ் டபுள் ஆனதுனால கட் ஆஃபும் குறையிறதுக்கு அதிகமான ஒரு வாய்ப்புகளே இருக்குது. சரிங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம இன்ஸ்டியூட்டில் வரப்போகிற 30ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்ட்ரோ கிளாஸ் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். சரிங்களா? 2A ரெண்டுத்துக்கு சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்ட்ரோ கிளாஸ் வர 30ஆம் தேதி 30 நவம்பர் 2025 காலையில் 10 மணிக்கு 2A ரெண்டுக்குமே சேர்த்தே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்ட்ரோ கிளாஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த இன்ட்ரோ கிளாஸை பொறுத்த வரைக்கும் நம்ம 2 டெஸ்ட் சீரியஸ் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணோம். 2க்கு தனியாக 2Aக்கு தனியாக 2 டெஸ்ட் சீரியஸ் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். 2வை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி ஒரு பேட்ச் போயிட்டுருக்கு, பென் அப்படின்ட்டு ஒரு பேட்ச் போயிட்டுருக்கு. 2Aவை பொறுத்த வரைக்கும் 2D அப்படின்னு ஒரு டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் புதுசாக ஒரு பேட்ச் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் நம்ம இந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம சொல்கிறோம். சரிங்களா? இப்போ இந்த இன்ட்ரோடக்ஷன் கிளாஸை பொறுத்த வரைக்கும் ப்ரிலிம்ஸ் எழுதி முடிச்சுட்டு அடுத்த மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பான முறையில் நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா? இந்த இன்ட்ரோ கிளாஸ் என்னைக்கு நடக்கு அப்படின்னா 30ஆம் தேதி தான் நடக்கு. வர 30ஆம் தேதி நவம்பர் மாதம் தான் நடக்க இருக்கு. சரிங்களா? குரூப் 2வை பொறுத்த வரைக்கும் அந்த டெஸ்ட் சீரியஸ் மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 28 டெஸ்ட் சீரியஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். 2Aவை பொறுத்த வரைக்கும் ஒரு 30+ டெஸ்ட் சீரியஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இப்போ அன்னைக்கு நீங்கள் வர எல்லாத்துக்குமே அந்த டெஸ்ட் சீரியஸ்க்கான அந்த ஷெடியூல் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. எப்படி இந்த டெஸ்ட் சீரியஸை கொண்டு போகிறோம் அப்படின்ட்டு எல்லாமே கம்ப்ளீட்டாக சொல்லிடுவாங்க. நம்ம கிட்ட படித்தவங்க நம்ம எக்ஸ்பர்ட் ஸ்டாஃப்ஸ் தான் வந்து உங்களை கைட் பண்ண வராங்க. ஸோ நல்ல முறையில் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பிலிம்ஸ் முடிச்சுட்டு மெயின்ஸுக்கு தயாராகணும்னு நினைக்கிறவங்க வந்து இதை வந்து நல்ல முறையில் பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 2 மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் பென் அப்படின்ட்டு ஒரு டெஸ்ட் சீரிஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். டோட்டல் நம்பர் ஆஃப் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா 28க்கும் மேற்பட்ட தேர்வுகள் வந்து உள்ளடக்கிய ஒரு தேர்வு தொடராக தான் இந்த பென் டெஸ்ட் சீரியஸ் இருக்குது. சரிங்களா? இந்த டெஸ்ட் சீரியஸோட அப்ஸ்ட்ராக்ட் வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு டெஸ்ட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 300 மார்க்குக்கு தான் நம்ம கண்டக்ட் பண்ணுறோம் இருக்கோம். சரிங்களா? ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கு முன்னாடி நம்ம வந்து நம்ம இன்ஸ்டியூட் சார்பாக வந்து யாரெல்லாம் ஜாயின் பண்ணுறீங்களோ எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். இந்த பென் 2.2 ப்ரோக்ராமோட நம்ம எப்படி கண்டக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு விஷயத்தை தான் நான் சொல்ல போகிறேன். ஸ்டெப் 1 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரையர் டு ஈச் டெஸ்ட் மெட்டீரியல் வில் பி ப்ரொவைடர். ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கு முன்னாடி அந்த டெஸ்ட்டுக்கான மெட்டீரியல் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. மொத்தம் 28 தேர்வுகள் இருக்கா, அந்த 28 எக்ஸாமுக்கு முன்னாடி அந்த டெஸ்ட்டுக்கான மெட்டீரியல் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அதற்கான கிளாஸஸ் வந்து நம்ம சுரேஷ் பாடசாலை ஆப்பில் ஆன்லைன் ஆப் சுரேஷ் பாடசாலை ஆப்பில் நம்ம எக்ஸ்பர்ட் ஸ்டாஃப்ஸ் வந்து அதற்கான கிளாஸஸ் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? அதனால் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷனில் நம்ம டெஸ்ட் மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறோம்ல, மெட்டீரியல் வந்து இங்கிலீஷில் இருக்கும், தமிழ்லேயும் இருக்கும். இங்கிலீஷ் மீடியத்துக்கு தனியாக கிளாஸு, தமிழ் மீடியத்துக்கு தனியாக கிளாஸ்னு நம்ம சைடில் உள்ள எக்ஸ்பர்ட் ஸ்டாஃப்ஸ் தான் வந்து உங்களுக்கு வந்து கிளாஸ் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் ஒன்ஸ் நீங்கள் கிளாஸ்லாம் முடிச்சதுக்கப்புறம் எக்ஸாம் என்னைக்கு இருக்கோ அன்றைக்கி வந்து புக்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. டிஎன்பிசியில் என்ன பேட்டர்னில் என்ன புக்லெட் கொடுக்குறாங்களோ அந்த புக்லெட் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அதில் வந்து நம்ம 7 பிரான்ச்சில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா நம்ம இன்ஸ்டியூட்டில் வந்து நீங்கள் உட்காந்து அந்த டெஸ்ட்டை வந்து நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஒன்ஸ் டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 1 or 2 டேஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எக்ஸ்பர்ட் ஸ்டாஃப் வந்து பேப்பரை எவாலுவேட் பண்ணி உங்களுக்கான ஃபீட்பேக்கை வந்து 1-to-1 ஃபீட்பேக் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஆஃப்லைனில் 7 பிரான்ச்லேயும் நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். இதுவே நீங்கள் ஆன்லைனில் சுரேஷ் பாடசாலை ஆப்பில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மெட்டீரியல் வந்து ஃப்ரீயாகவே கொரியர் அனுப்பிச்சி விட்ருவாங்க. கொரியர் அனுப்பிச்சி விட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து சுரேஷ் பாடசாலை ஆப்பில் அந்த எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ நம்ம எக்ஸ்பர்ட்ஸ் எடுக்கிற எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ பார்க்க போகிறீங்க.
ஒன்ஸ் அந்த மெட்டீரியல் ரிசீவ் ஆனதுக்கப்புறம் கொஸ்டின் புக்லெட்டும் அனுப்பிச்சி விட்ருவாங்க. அதில் எக்ஸாம் எழுத போகிறீங்க. எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கப்புறம் ஒன்ஸ் நீங்கள் எழுதுனதை ஸ்கேன் பண்ணி சுரேஷ் பாடசாலை நம்பருக்கு அனுப்பிச்சி விட்டீங்க அப்படின்னா இங்கே உள்ள எக்ஸ்பர்ட் ஸ்டாஃப்ஸ் வந்து அதை எவால்வேட் பண்ணி உங்களுக்கு ஃபோன் மூலியமாக உங்களுக்கு ஃபீட்பேக் கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் பென் 2.0 ப்ரோக்ராமுக்கான ஒரு ப்ராசஸ். சரிங்களா? இப்போ அந்த டெஸ்ட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த டெஸ்ட்டுக்கான மெட்டீரியல் வந்து இன்ஸ்டாண்டாகவே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? போத் ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைனில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு. சரிங்களா? அடுத்து டிஎன்பிசி குரூப் 2A பொறுத்த வரைக்கும் 2D டெஸ்ட் சீரியஸ் வந்து நம்ம சொன்னோம். இப்போ தான் அந்த டெஸ்ட் சீரியஸ்க்கான அப்ட்ராக்ட் தான் இது. இந்த 2Dக்கான அப்ட்ராக்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த அப்ட்ராக்டை பொறுத்த வரைக்கும் பாருங்க, யூனிட் 1 யூனிட் 5 வரைக்கும் இருக்கு. பார்ட் ஏல, பார்ட் பியில் ரீசனிங் இருக்கு. ஒவ்வொரு டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்றப்போ ஒவ்வொரு டாபிக்ல உள்ள எல்லா முக்கியமான டாபிக்கை கம்பைன் பண்ணி தான் இந்த டெஸ்ட் சீரிஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். சரிங்களா? அதற்கான அப்ட்ராக்ட் தான் இது. ஸோ 2D டெஸ்ட் சீரிஸை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 30+ டெஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். இதில் வந்து ரிவிஷன் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ரிவிஷன் டெஸ்ட் 1, 2, 3 அப்படின்ட்டு ரிவிஷனே நீங்கள் மல்டிபிள் டைம்ஸாக பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ தமிழ் தகுதி தேர்வு நம்ம 2க்கும் உண்டு, 2Aக்கு உண்டு. இதெல்லாம் லேட்டராக எக்ஸாம்ஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தமிழ் தகுதி தேர்வுக்கு தனியாக வந்து நம்ம இன்ஸ்டியூட் சார்பாக வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ 2Dயை பொறுத்த வரைக்கும் அப்ட்ராக்ட் இதுதான். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்குமே ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கு முன்னாடியுமே மெட்டீரியல் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. நீங்கள் ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் நம்ம 7 பிரான்ச்லேயும் வந்து நீங்கள் மெட்டீரியல் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஆன்லைன் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் ஜாயின் பண்ணுற பட்சத்தில் வந்து உங்களுக்கு வந்து மெட்டீரியல் வந்து வீட்டுக்கே கொரியர் அனுப்பிச்சிருவாங்க. சரிங்களா? ஸோ இதுவுமே அதே ப்ராசஸ் தான். நம்ம ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கு முன்னாடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. நம்ம 7 பிரான்ச்சில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸுக்காக எவ்ரி சாட்டர்டே ஒவ்வொரு வார சனிக்கிழமையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? அது போக நம்ம பாடசாலையில் டெஸ்ட்டுக்கு முன்னாடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அதற்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ, டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ ஒவ்வொரு டாப்பிக்குமே நம்ம எக்ஸ்பர்ட் ஸ்டாஃப்ஸ் வந்து உங்களுக்கான கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுப்பாங்க. சரிங்களா? ஒன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் டவுட் செஷன் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. 2A மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த டைம் வந்து டிஎன்பிசி தரப்பில் வந்து சிபிடியில் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம் சொல்லியிருக்காங்க. நம்ம 7 பிரான்ச்சஸ்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லேப் ஃபெசிலிட்டிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் சுரேஷ் பாடசாலை ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா நம்ம ஆப் மூலியமாகவே நீங்கள் டேரெக்டாக டெஸ்ட்டு போட்டுக்கலாம். ஒன்ஸ் டெஸ்ட்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த டெஸ்ட்டுக்கான சொல்யூஷன் வீடியோ வந்து நம்ம எக்ஸ்பர்ட் ஸ்டாஃப்ஸ் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாகவே வந்து நம்ம சுரேஷ் பாடசாலை ஆப்பில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. சரிங்களா? இதுதான் 2Aக்கான ப்ராசஸ். ஒன்ஸ் அந்த டெஸ்ட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த டெஸ்ட்டுக்கான மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? இது வந்து நம்ம ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இது வந்து செக் பண்ணிக்கோங்க. 2க்கு தனியாக, 2Aக்கு தனியாக, நம்ம ஓல்டு ஸ்டூடெண்ட் நியூ ஸ்டூடெண்ட்ஸுக்கு தனியாக ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம இதில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். இதை வந்து செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ மறுபடியும் ரிமைண்ட் பண்ணுறேன், இதற்கான கிளாஸஸ் வந்து 7 பிரான்ச்சஸ்லேயும் வரப்போகிற நவம்பர் 30 கண்டக்ட் பண்ண இருக்கோம். ஆன்லைனில் சுரேஷ் பாடசாலை ஆப்லேயுமே உங்களுக்கான இன்ட்ரோ கிளாஸ் வந்து நவம்பர் 30 வந்து நம்ம பாடசாலை சார்பாகவும் கண்டக்ட் பண்ண இருக்கோம். சரிங்களா? 2A டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நம்ம சொன்னது தான் சிபிடி டைப்பில் தான் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ 7 பிரான்ச்சஸ்லேயுமே நம்ம லேப் ஃபெசிலிட்டிஸ் வந்து இருக்குது. தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமநாதபுரம், அப்புறம் மதுரை, சென்னை, கோயம்புத்தூர் மற்றும் தென்காசி 7 கிளைகளையுமே பார்த்தீங்க அப்படின்னா சிபிடி கண்டக்ட் பண்ணுறதுக்கான ஒரு டிஜிட்டல் லேப் ஃபெசிலிட்டிஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. சுரேஷ் பாடசாலை மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னா நம்ம ஆப்பில் வந்து நீங்கள் வந்து டேரெக்டாக டெஸ்ட் போட்டுக்கலாம். ஸோ பாடசாலை ஆப் வந்து ஆன்லைன் கிளாஸ்க்கான ஆப் வந்து நீங்கள் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ளே ஸ்டோரில் போயிட்டு சுரேஷ் பாடசாலைன்னு டைப் பண்ணிங்கன்னா நம்ம பாடசாலை ஆப் வந்து ஓப்பன் ஆகும். அதில் உங்கள் மொபைல் நம்பரை ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் எந்த கோர்ஸ் வேணுமோ 2A மெயின்ஸ் கோர்ஸ் வேணும்னா அந்த கோர்ஸை செலக்ட் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் வந்து கோர்ஸை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் அது வந்து உங்களுக்கு வந்து வேலிடிட்டி இருக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் நம்ம ஆன்லைன் கிளாஸ் சுரேஷ் பாடசாலையில் என்ரோல் பண்ணுறதுக்கான ப்ராசஸ். இல்லை அப்படின்னா கீழே கொடுத்துருக்க அந்த நம்பரை கால் பண்ணுங்கள். நம்ம சைட்லேருந்து உங்களுக்கு வந்து என்ன பண்ணணும், என்ன ப்ராசஸ் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ ப்ரிலிம்ஸ் முடிச்சுட்டு ஒரு டவுட்டாகவே இருந்திருப்பீங்க, நம்மளுக்கு வருமா வராதா அப்படின்னு ஒரு டவுட்லேயே இருந்திருப்பீங்க. வேக்கன்சிஸ் வந்து அப்படியே டபுள் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்கள் ப்ரிப்பரேஷனை அடுத்த மெயின்ஸுக்கான ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறவங்க இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். நவம்பர் 30 நம்ம 7 பிரான்ச்சஸ்லையும் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த இன்ட்ரோ கிளாஸ் வந்து அட்டன் பண்ணுங்கள். தேங்க்யூ.